உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வருண், டெல்லியில மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. ராகுல் காந்திய தரன்னு இழுத்து அரசு பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல அரசியல் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிக முக்கியமான ஒரு பேச்சாளர், ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு இலக்கியவாதி, ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, என்ன வேணாலும் சொல்லலாம். பல கட்சி மாறினவரு கூட ஒரு சொல்லலாம். அவர் நம்ம ஸ்டுடியோல இருக்காரு, பாத்துக்கிட்டு இருக்காரு போலயே. நம்மள பாக்குறாரு, மறைக்கிறாரு, உள்ள கூப்பிட்டுருவோம். திரு நாஞ்சில் சம்பத் சார் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நேரம் போய்கிட்டே இருக்கும். ஆமா, 2 வாரம் எபிசோடு. இன்னைக்கு ஒரு நாள் பேசினாரே நம்ம ஷோ 2 வாரத்துக்கு பப்ளிஷ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். பல மேடைகள்ல நம்ம பார்த்திருக்கோம். தக் லைஃப் பதில்கள் கூட சார் நிறைய கொடுத்திருக்காரு. வைகோ பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? நேருக்கு நேர் சந்திக்கிறீங்க, அவரை முன்னாடி நிக்கிறாரு. ஒரே கூட்டணியில வேற இருக்கீங்களா சார்? சந்திக்க வாய்ப்பு அமையலாம். சந்திக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கேன். நேர்ல வந்துட்டாரு, டக்குன்னு யூட்டன் அடிச்சிருவீங்களா சார்? இல்ல எப்படி? நீதான் அந்த வைகோவான்னு கேட்பேன். 56 இன்ச்சு இல்ல 56 கவன ஈர்ப்பு தீர்மானங்களை இலங்கை தமிழர்களுக்காக கொண்டு வந்த வைகோ நீதானா? 9 பிரதமர்களை நாடாளுமன்றத்தின் விதானத்தில் நிலைகுலைய வைத்தவர் நீதானா? கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் நடந்தது நீதானா? உலக நாடுகளில் சுற்றி தமிழீழத்தை நியாயப்படுத்தியது நீதானா? நஞ்சிற்கும் குப்பிகளை நடுக்களத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் தெரியக்கூடிய வேங்கைகளின் நாயகன் தம்பி பிரபாகரனோடு காட்டில் வசித்தவன் நீதானா? நீ ஏன் இப்படி மாறி போனான்னு கேட்பேன். இப்ப மாறி இருக்காரு சார், அணியும் மாறி இருக்காரு, உங்க பக்கம் வந்திருக்காரு. இன்னமும் அந்த விமர்சனங்கள் அப்படியே தான் இருக்கா? எங்க பக்கம் வந்திருக்காரு. இப்போ நான் தாவேக்காவினுடைய பரப்புரை செயலர் இருந்த நிலையில அதை வரவேற்கிறேன். ஓகே சார். துறை வைக்கூட என்ன சரி கேட்பீங்க? விமர்சனம் பண்ணுவீங்க, கட்சி கொடி கோவணம் மாதிரி கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இல்ல, எல்லாரும் கோவணத்தை இடுப்புல கட்டுவாங்க, நீ ஏன்டா கையில கட்டியிருக்கேன்னு கேட்பேன். ஓகே சார், சரி, ஓகே சார். நீங்க அந்த கேட்குற மொமெண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்லுவாருன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப இன்னொரு கையில் கட்டியிருக்கேன்னு கேட்பேன் சார். இன்னொரு கேள்வி இருக்கு சார். நீங்களே சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, ஒரு நடிகரா நீங்க மக்கள் உங்களை பார்த்துருக்காங்க. இப்ப நாளைக்கு உங்க கட்சி தலைவரோட படம் ஜனநாயகன் பல தடைகளுக்கு அப்புறம் வெளியாகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்களா சார்? நாளைக்கு பாக்குற டிக்கெட் கேட்டிருக்கீங்க? விஜய் கிட்டே சார்? விஜய்கிட்ட கேட்கல, நிதியமைச்சர் மரிய வில்சனை சந்திச்சு எனக்கு 2 டிக்கெட் வேணும்னு கேட்டிருக்கேன். ஓகே சார், உங்களுக்கு நல்லா பேசுறீங்க, சூப்பரா புக்கெல்லாம் கூட நிறைய எழுதிருக்கீங்க, கட்டுரை எழுதிருக்கீங்க, படத்துல கூட நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு டைரக்டரும் ஆசை வரலையா மனசு? டைரக்டர் ஆகணும்னா அதெல்லாம் ஒருத்தனை சித்திரவதை செய்யறது எனக்கு பிடிக்காது. அப்ப பல சித்திரவதைகளை அனுபவிச்சுதான் இப்போ உங்க தலைவர் வந்திருக்காரா சார்? செய்யறவன் தான் டைரக்டர். அப்போ உங்களுக்கு அதிகமா சித்திரவதை செய்த டைரக்டர் யாரு? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியிலே சொல்லிட்டாரு. வைகோவா? அவர் டைரக்டர் இல்லையே. ஓகே சார். உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வரவே இல்லையா? ஏன்னா முல்லைச்செத்தி ஆரம்பிச்சா, ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு, பல பேர் கட்சி தனியா ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. உங்களுக்கு அந்த எண்ணம் வரலையா? கட்சி ஆரம்பிக்கணும், நம்ம சிஎம் ஆகணும். இன்னைக்கு 1 கோடி தந்தா நாளைக்கு தொடங்கி 1 கோடி போதும் கட்சி ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்க 1 கோடி போதும். ஓகே சார், எப்ப தருவீங்கன்னு சொல்லிடுங்க. நாங்களே தெருக்குடியில தான் சார் இருந்துகிட்டு இருக்கோம் சார். அதனால 1 கோடி பூலாம் நம்மளால முடியாது சார். பட் உங்களுக்கு சிஎம் கனவு இருக்கா சார்? இல்ல, அமைச்சர், அந்த பிஎம் பிஎம் கனவு இல்லை. என்னுடைய கனவெல்லாம் ஒரு அன்பீட்டபிள் ஆரேட்டர், யாரும் எதிர்கொள்ள முடியாத சொற்பொழிவாளன் என்கிற சிகரத்தை தொட வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். மகிழ்ச்சி சார். உலகம் முழுக்க நம்ம ஷோக்கும் ரசிகர்கள் இருக்காங்க சார். இன்னைக்கு பல நாடுகள்லையும் நீங்க பேசினது வரும் சார். நன்றி. நம்ம ஷோவுக்கு நாஞ்சில் சம்பத் வந்திருந்தாரு. ஆமா, உங்களின் சார்பாக நிறைய கேள்விகளை நாங்க அவர்கிட்ட கேட்டிருந்தோம். ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அவரு ரசிச்சுட்டு தான் போனாரு. ஆமா, நல்லா கலாய்க்கிறீங்கப்பான்ட்டு. ஆமா, அதனால அவரு டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டாரு. பட் டேக் இட் ஈஸியா எடுத்துக்க கூடாத ஒரு விஷயம் நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அரசாங்கம் அதை அப்படிதான் எடுத்துக்குது, பிஜேபி அரசாங்கம். ஆமா, டெல்லியில ஜந்தர் மந்தர்ல நடக்கிற அந்த தொடர் போராட்டம், நீட் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி போராட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிஜேபி நிறைய முட்டுக்கட்டைகள் போட்டா கூட அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மாணவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும் அரசியல் கட்சிகள், இல்லை எதிராக நிலைப்பாடு எடுக்கணும்.
இந்த மாதிரி ஒட்டுமொத்த தேசத்துல இருக்கிற எல்லா கட்சிகளும் இந்த 2 நிலைப்பாடு தான் எடுக்க முடியும் இந்த விவகாரத்துல. இப்ப நாங்க கடந்து போறோம், அதை நாங்க பாக்கலன்னு சொல்லவே முடியாது. அதுலயும் ஒரு சில கட்சிகள் கொஞ்சம் மென்மையா கடந்து போறாங்க. சில பேர் சொல்ல முடியாத கட்சிகள், பேர் இல்லாத கட்சிகள்லாம் அதை பத்தி பேசுறது இல்ல. ஆனா ஒட்டுமொத்த தேசத்துல பல கட்சிகள் 2 நிலைப்பாடு தான் எடுக்க முடியும் இந்த விவகாரத்துல. ஒண்ணு ஆதரிக்கிறது, இன்னொன்னு எதிர்க்கிறது அப்படின்னு. இப்ப காங்கிரஸ் என்ன பண்ண போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மாணவர்கள் கூட தான் வந்து நிக்க போறாங்க, பிஜேபி எதிர்க்க போறாங்கன்னு தெரியும். அது எந்த வழியில வரப்போறாங்கன்னு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். காரணம் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல கட்சிகள் நேரடியாவே ஜந்தர் மந்தர்ல போய் ஆதரவு கொடுத்தாங்க. இவங்க இன்னும் அறிக்கையில மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர நேரடியா போய் ஆதரவுலாம் வந்து கொடுக்கவே இல்லை. நேத்து மதியம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாடாளுமன்றம் முடக்கப்பட்டுச்சுல. நேத்து காங்கிரஸுடைய மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உடைய பிறந்த தினம். அது வந்து டெல்லி 10 ராஜாஜி மார்க்ல வந்து அவருடைய வீடு இருக்கு. அங்க ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் KC வேணுகோபால் போன்ற நிறைய பேர் வாழ்த்துலாம் சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, தொடர்ந்து காவல்துறை வச்சு அடிக்கிறாங்க, அதுக்கு நம்ம நீதி கேட்கணும், பிரதமரை தட்டி எழுப்பும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏற போனவங்க திடீர்னு ரூட்டை வந்து மாத்தி ஒரு 4-5 மணிக்கு பிரதமரோட வீடு நோக்கி வந்து போனாங்க. ஏன்னா கார்கே வீட்டுல இருந்து மோடி வீடு பாக்குறப்ப 500 மீட்டர் தானா, நடந்தே வந்து போயிடலாமா. அங்கிருந்த பல அதிகாரிகளும் எதிர்பார்க்கவே கிடையாது. உடனே மோடி வீட்டுக்கு தான் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங், உள்துறை செயலாளர் இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ராகுல் காந்தி கிட்ட. நாடாளுமன்றத்துல நாளைக்கு பேசிடலாம், ஏன்னா மத்திய அரசு டக்குன்னு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. நாளைக்கு பேசிடுவோங்கிறதா எப்பவுமே அவங்க முதற்கட்டமா சொல்றது, அதை சொல்லியிருக்காங்க. பிரதமர் வீட்டு முன்னாடி உட்கார்ந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப குறியா இருந்திருக்காங்க. ஏன் அவர் எதுவும் வெளியே போறாரா வெளிநாட்டுக்கு எதுவும்? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாங்கிறாங்க. காரணம் பிரதமர் வீடு அங்க இருக்கு, அதெல்லாம் தாண்டி நிறைய நாட்டோடைய தூதரகம் அங்க இருக்கு. அதனால அந்த புரோட்டோகாலுங்கிறது அங்க கடைபிடிக்கப்படணுமா அந்த ஏரியாவில. அதனால அது உட்காரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்தாங்க காவல்துறை, குறிப்பா மத்திய அரசு. அதெல்லாம் மீறி அங்க போய் உட்கார போனப்ப டெல்லி காவல்துறை உயரதிகாரிகளும் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இல்ல, அமைச்சர் தர்மேந்திர சிங் பிரதான் ராஜினாமா பண்ணாம நான் இடத்தோட நகர மாட்டேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி உட்கார, பிரியங்கா காந்தி எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டாங்க. தொடர்ந்து மோடிக்கு எதிராக கோஷம்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காவல்துறை சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை. ஒரு 6 மணிக்கு மேல தூக்கிட்டு போறாங்க. அது தூக்குறது எப்படின்னா, தூக்குறது அப்படின்னா தூக்கிட்டு நம்ம நிறைய பேர் தூக்கி போட நம்மளே நேரடியாக கூட பார்த்துருக்கோம், வீடியோல கூட பார்த்துருக்கோம். கால் 2 பேர் பிடிப்பாங்க, கையை 2 பேர் பிடிப்பாங்க, காலை 2 பேர் வந்து பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க நகராதவங்கள. டெல்லி காவல்துறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ராகுல் காந்தியோட 2 காலை மட்டும் பிடிச்சி சில அடிக்கு தரதரம் இழுக்கிறாங்க. நமக்கே பதவிப்பா இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர், அவருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. பல மாநிலங்கள்லயும் ஆட்சியில் இருக்காங்க காங்கிரஸ் வேற. அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு இந்த கதியா தான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா இழுத்துட்டு போறாங்கப்பா, அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்ப மூக்குல இருந்து ஒரு ரத்தம் வருது, தோள்பட்ட பல இடங்கள் எல்லாம் காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்படிதான் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு நமக்கு பாக்குறவே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி பிரியங்கா காந்தியுமே அந்த வேன்ல இதை ட்ரை பண்ணாங்க. பிரியங்கா காந்தி அதுக்கு உடன்படவே கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த படிக்கல நின்றுட்டு மோடி ஒரு கோழை, மோடி ஒரு கோழைன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த இதுல நின்னுகிட்டே. இந்த மாதிரி காங்கிரஸ்காரங்கள அடக்கியிருக்காங்க டெல்லி காவல்துறை, மத்திய அரசு. மக்களவை எதிர்கட்சி தலைவர் அவருக்கே இந்த நிலைமைனா மாணவர்கள்லாம் பாத்துக்குங்கன்னு ஒரு மெசேஜ் சொல்றாங்களாங்கிறது நமக்கு அந்த கேள்விதான் வருது. இப்ப என்னன்னா, சிஜேபியோட தலைவர் அபிஜித் திப்கே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க. அதாவது 20 உயிர் போயிருக்கு, இவ்வளவு மாணவர்கள் உயிர் போன பிறகும் தர்மேந்திர பிரதானை ஏன் காப்பாத்துறீங்க அப்படிங்கிறத மோடி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிஜேபி வந்து நாங்க ஜந்தர் மந்தர்ல மட்டும்தான் போராடுறோம், டெல்லியில பல பகுதிகளிலையும் போராட்டம் நடக்கிறதெல்லாம் சொல்றாங்க, அது நாங்க இல்ல, வேற ஏதாவது கூட அதை வச்சு பிளான் பண்ணுவாங்க, அதாவது வேற ஏதாவது நடக்கும், அசம்பாவிதங்கள் கூட நடக்கலாம், சிஜேபி தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்கிற மாதிரி அவர் ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தர்மேந்திர பிரதான் பேசியிருக்காருன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி திட்டமிட்டு காங்கிரஸும் ராகுல் காந்தியும் இது மாணவர்களை தூண்டி விட்டு ஒரு நடத்துற ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றாரு. பட் அதுல உள்ள நியாயமான விஷயங்களை பத்தி தான் மாணவர்கள் கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, 20 பேர் உயிர் போயிருக்கு, யார் காரணம், பேப்பர் லீக்குக்கு யார் காரணம், பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகுங்க அப்படிங்கிற நியாயமான விஷயத்தை தான் கேட்குறாங்க. பட் இது தூண்டி விடப்பட்ட போராட்டம், இது பி டீமோட போராட்டம், இப்படிதான் பழி போடுறதுல தான் தர்மேந்திர பிரதானும் மத்திய மோடி அரசாங்கமும் வந்து இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த விவகாரத்துல ராகுல் காந்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. அவர் வந்து இந்த தரன்னு இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் ஏன் கல்வியோட தரம் வந்து சீர்குலைஞ்சுக்கிட்டே போகுது, ஏன் விலை வந்து கல்வியோட விலை வந்து அதிகமா இருக்குது இந்தியாவில், பெற்றோர்கள் ஏன் நிறைய வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கு,
படிக்கணும், ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும்னா ஏன் இவ்வளோ அவங்க பொருளாதாரத்தை விட்டுட்டு வந்து படிக்க வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. இதெல்லாம் தான் மாணவர்களோட கேள்விகள், நியாயமான கேள்விகளா இருக்கு. இப்ப என்னன்னா மாணவர்களை தாக்குனதுக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பதவி விலகணும், இந்த நீட் தேர்வு குளறுபடிகளுக்காக தர்மேந்திர பிரதானும் பதவி விலகணும்னு அந்த வீடியோல வந்து பேசியிருக்காரு. ஸோ சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை அடக்கணும்னு பாக்குறாங்க. பட் இன்னைக்குமே வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துகிட்டு தான் இருக்கு. இது என்னன்னா தேசம் முழுக்க இந்த போராட்டங்கிறது பரவிக்கிட்டே இருக்கு. நேத்து அங்க பாக்குறப்ப நிறைய நெகிழ்ச்சியான காட்சிகள்லாம் நம்ம வீடியோக்குள்ள வந்து பார்க்க முடிஞ்சுது. ஃபுட்டு ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற இதுல எல்லாமே ஆர்டர் பண்ணி அங்க அனுப்புறாங்க. யாருக்குனாலும் அங்க அந்த மாடல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தண்ணி பாட்டில் வந்து தன்னார்வல் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. சானிட்டரி பேடு நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. நீங்க போராடுங்க, எங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடுறீங்க, என்னுடைய மகளுக்காக நீங்க போராடுறீங்க, இந்தியா எதிர்காலத்துக்காக போராடுறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உலகம் முழுக்க இருந்து ஆதரவு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில. இதெல்லாம் இன்னும் நிறைய வீடியோக்கள் வருது. அந்த காட்டுத்தனமா அந்த முதல் நாள் தாக்குனாங்கல்ல, இந்த லத்தியில ஆணியெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் ரப்பர் குண்டால தாக்கி காயங்கள் ஏற்பட்டிருக்கு. காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த போட்டோ கூட நம்மளால பார்க்க முடியல. அந்த முகம் முழுக்க ரப்பர் குண்டா இருக்கு, நெஞ்சு முழுக்க ரப்பர் குண்டா வந்து இருக்கு. இதெல்லாம் தாண்டி எலக்ட்ரிக் ஷாக் கூட வந்து அங்க கொடுத்துருக்காங்க. சில பெண்கள் வந்து பக்கத்துல இருப்ப டக்குன்னு ஏதோ ஒன்று இது பண்றாங்க, ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, வந்தேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்து மிரட்டுறாங்க. எந்தெந்த வகையில நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு சில சைக்கோஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டெல்லி காவல்துறை பண்ணியிருக்கு. அது வீடியோ காட்சிகளும் வந்து வெளியாயிருக்கு. குறிப்பா பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து அவ்வளவு காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. ஆமா. ரசிக்கிறாங்க சில டெல்லி காவல்துறை கொடூரன்கள் அவங்க எல்லாம். ஆமா. இதுல என்னன்னா டெல்லி காவல்துறை யாரு கையில இருக்கு? அமித்ஷா கையில தான் இருக்குது. ஆனா அமித்ஷா அதை பத்தி எதுவும் பேசவும் இல்ல, பேசவும் மாட்டாருன்னு தான் நமக்கு புரியுது. இதுல என்னன்னா அந்த கொடூரத்தோட உச்சமா 6 வயது குழந்தையெல்லாம் கூட போராடணும், எங்களோட எதிர்காலம். 10 வயசு பையன் வந்து பேசுறான், எங்க எதிர்காலம் கல்வி தானே, அது வந்து சரியா இல்லைன்னு கேட்கறது நியாயமான போராட்டம் தானேன்னு அங்க வந்து நிறைய குழந்தைகள் கூட வந்து போராடுறாங்க. அவங்க மேலேயும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறது, இந்த மாதிரியான மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 10 வயசு பையன் இந்த ப்ரொடெஸ்ட்ல கடந்து நடந்து போறான். அவன் நடந்துதான் போய்கிட்டு இருக்கான். ஒரு காவல் அதிகாரி கூப்பிட்டு அந்த பையன் கண்ணத்துல சலுப்பு வந்து அடிக்கிறாப்புல. இவங்க எல்லாம் என்ன காவல்துறைக்கு தகுதியற்ற நபர்களா காவல்துறையில எடுக்கிறாங்க? இதுதான் பிரச்சனை. இதுதான் அவங்க வந்து வீரமா, இல்ல இதுதான் அவங்களுடைய பண்பா? அந்த பையன்ட்ட என்ன இருக்கு? 10 வயசு பையனுக்கு என்ன வந்து தெரியும்? அவன்கிட்ட போய் உங்க வீரத்தை வந்து காட்டுறீங்க அப்படின்னா எப்படி இதெல்லாமே பொறுத்துக்க முடியும் நம்ம? ஆமா. இப்ப வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. ஜேபி நட்டா கூப்பிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாலும் தர்மேந்திர பிரதான பதவி விலக மாட்டாருங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஏன்னா இப்பதான் ஒடிசால முதல் முறையா பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் தர்மேந்திர பிரதான், அவரோட மாநிலம், அவர் வந்து வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஆர்எஸ்எஸோட நெருங்கிய தொடர்புல இருக்கிற முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்தவர் தான் தர்மேந்திர பிரதான். பிஜேபிக்காக நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு மணி மேன், பணம் எடுத்துட்டு வர ஒரு கட்சிக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதனாலதான் மோடி வந்து தயங்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் இது இருக்கு. பட் தர்மேந்திர பிரதான் இது போராட்டத்தை தூண்டி விடுறது இவங்க தான், ராகுல் காந்தி தான் வந்து தூண்டி விட்டுருக்காரு. நாங்க வந்து பேச தயாரா இருக்கோம், நீட்டு பத்தி நாடாளுமன்றத்துல பேச தயாரா இருக்கோம். பட் தயாரா இருந்தும் காங்கிரஸ் வந்து இதெல்லாம் பண்றாங்கன்னா இதெல்லாம் மாணவர்களை தூண்டி விட்டு இதுல ஒரு அரசியல் நாடகம் நடத்துறாங்கிற மாதிரி அவர் இதை கடந்து போறாரு. இப்போ இன்னைக்கு நாடாளுமன்றம் அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அமளி ஏற்பட்டு ஒத்தி ஒத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா கிரண் ரிஜிஜு இந்த நாடாளுமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க பேச தயாரா இருக்கோம், நீட் குளறுபடிகள் பத்தி நாடாளுமன்றத்துல பேசலாம் வாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. மாணவர்கள் மேல தடியடி நடத்தினது அது ஜனநாயகத்துக்கு எதிரான தாக்குதல், அதை பத்தியும் பேசணும்னு ராகுல் காந்தி வந்து கேட்கிறாரு. பட் அதை பத்தி பேச மறுக்கிறாங்க மத்திய அரசாங்கம். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்துல வந்து போராட்டம் வந்து பண்ணாங்க. ஜோதிமணி கோஷம் எழுப்ப மாணிக் தாகூர் எல்லாருமே வந்து எதிராக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபிக்கு எதிராக. கருப்பு சட்டையெல்லாம் நிறைய பேர் வந்து போட்டுட்டு வந்திருந்தாங்க. இப்ப இதே மாதிரி கனிமொழி, உதயநிதி, சீமான் உள்ளிட்ட தமிழ்நாடு கட்சிகளும் மாணவர்களை தாக்குனதுக்காக எதிர்ப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில நடக்கிற அந்த மாணவர்கள் போராட்டம் தமிழ்நாட்டிலேயும் ஆரம்பிச்சிருக்கு. நேத்து பாக்குறப்ப சிபி அலுவலகம் முன்னாடி பாலம் இல்லம் இருக்கு, தமிழ் அன்னை சிலை இருக்கு. அங்க வந்து மாணவர்கள் வந்து ஒன்று கூடி போராட வந்து ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் அங்க எப்படி ஒடுக்குமுறை நடந்தோ அதே மாதிரிதான் இங்க வந்து இரவு வந்து எல்லாம் கலைஞ்சு போங்கன்னு வந்து சொன்னாங்க. மாணவர்கள் கேட்கவே இல்லை. தர்மேந்திர பிரதான் பதவி விலகிற வரைக்கும் நாங்களும் போராடுவோம், அந்த மாணவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. காக்ரோச் பார்ட்டிக்கு அதெல்லாம் கேட்கவே கிடையாது. இங்கேயும் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் எலும்பூர்ல இருக்கிற அங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க மாணவர்களை. இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் பாக்குறது இப்ப ஆட்சியில் இருக்கிற டிவிகே விஜய தான். காரணம், ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீட் எதிர்ப்பு தான் எங்களுடைய நிலைப்பாடு, நீட்டை ரத்து பண்றதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க வந்து எடுப்போம்லாம் சொன்னாரு. குறிப்பா அனிதா மரணத்தப்ப என்னோட தங்கச்சி மாதிரிலாம் கூட வந்து பேசியிருந்தாரு. மாணவர்கள் வந்து அங்க அடி வாங்கி உதவாங்கினப்ப கூட எதுவும் பேசவே இல்லை விஜய் குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பா ராகுல் காந்தி
ம். அவரும் இழுத்துட்டு போனாங்க. அதுக்கும் விஜய் தரப்புல இருந்து என்ன பதில்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் 2 அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, சத்தத்தையே காணாங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல முடிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு. ஆமா. சுமார் 48 மணி நேரம் கழிச்சு மாணவர்கள் அடி உதை வாங்கினதை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆமா. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாரி ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறது அப்படின்னு சொல்லி, ஒன்றிய அரசுக்கு கண்டனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல நீட் நிலைப்பாடு குறித்தும் அதுல திரும்பியும் சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். நீட்ட ஒழிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தணும். அதுல சட்ட சிக்கல் இருந்தா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு மாநிலத்துக்கு உரிமை குடுக்கணும் கல்விய பொறுத்தவரையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மாணவர்கள், மக்களோட உணர்வுகள ஒன்றிய அரசு மதிச்சே ஆகணும். அதனால இந்த நீட்ட ஒழிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா நேத்து இந்த மாரி அறிவு, தெருக்குறள் அறிவு அவர் தான் கொள்கை பாடல்லாம் எழுதியிருந்தார் தாவேகாக்கு. அவர் இந்த தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி கோஷம் எழுப்பினோன்ன அவர காவல்துறை கூட்டிட்டு போனாங்க. சில மணி நேரத்துல அவர ஆதவ் அர்ஜுனா சந்திச்சிருக்காரு. முதல்வரை சந்திக்க போறதாலாம் சொன்னாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதவ் அர்ஜுனாவை மட்டும் அமைச்சரை மட்டும் தான் சந்திச்சேன் அப்படிங்கிறத அறிவே தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்போ ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவரு ஒன்றிய அரசு ஜனநாயகத்தை நசுக்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. தலைநகர்ல ஜனநாயகம் நசுக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் அறவழியில நியாயமான கோரிக்கைகளோட தான் போராடினாங்க. அவங்களையும் இந்த மாதிரி பண்ணது கண்டிக்கத்தக்கது. ராகுல் காந்தி உட்பட எதிர்க்கட்சி தலைவர்களையும் பண்ணது ஜனநாயக மீறல் தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கண்டனம்லாம் போட்டிருக்காரு. ஸோ தாவேகா அவங்க கட்சியா அவங்களோட பேஜ்லயும் ஒரு கண்டன பதிவு இருக்கு. ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு 48 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப யோசிச்சு இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு ஏதோ டிஸ்கஷன்லாம் நடத்தி தான் பண்ணுவாங்க போல. யார் மனசும் முன்பற்ற கூடாது. நாள் ஆக நம்மள நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேற ஒரு நீட் போராளின்னு மக்கள்கிட்ட அறியப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல என்ன பண்றதுங்கிறப்பதான் இதுக்கு டிவிக்கு ஆதரவாக சோசியல் மீடியா எப்படி உருட்டுறாங்க. ஏங்க எங்களோட எதிர்ப்புங்கிறது நீட் வேணாங்கிறது தான். அவங்க எதுக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா நீர் முறையீடு எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா அப்புறம் நீட் ரத்து வேணாங்கிற எதிரா மாறிடுங்கள. அது எப்படி மாறும்? சரி அதெல்லாம் விடுங்க. அதுக்குள்ளே போக வேணாம். மாணவர்களை கண்மூடித்தனமா தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஜனநாயக அத்துமீறல் தானே. அதுக்கு கண்டனம் தெரிவிக்கலங்கிறது தானே என் கேள்வி. அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் இந்த வாரம் திங்கக்கிழமையில இருந்து டெல்லியில எல்லாம் கிடையாதுப்பா. ஜனநாயகன்ல இருக்கா? தியேட்டர்ல தான்ப்பா இருக்கு. நாளைக்கு காலைல FDFS இப்ப கூட சொன்னா 2 டிக்கெட் வேணும்னாப்புல. ஆமா. அவர் கொள்கை பேசுறவர்ல இருந்து எல்லாருமே பேசுறது எல்லாரும் டிக்கெட் தான் பாத்துட்டு இருக்காங்களே தவிர அங்க அடி வாங்குறது உதவாங்கிறது யாரும் பொறுப்பு பார்க்கல. அது மட்டும் யாரு படத்துல அடிப்பாருங்கிறதா பாக்குறாங்க, ரெடியா இருக்காங்க. ஆமா. இதுல என்னன்னா இங்கே போராடினாங்க. நீங்க சொன்ன மாதிரி SFIல இருந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் சில பேர் மாணவர்கள் போராடினாங்க. அவங்களையும் காவல்துறை இந்த மாதிரி கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கு சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு காவல்துறை இப்படி நடந்துகிட்டது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினும் அதுதான் சொல்றாரு. அதாவது ஒன்றிய அரசை எதிர்த்து தான் போராடுறாங்க. அவங்க அரசு எதிர்த்து போராடுறதா நினைச்சிட்டு இந்த சோஃபா மாடல் அரசு இப்படி பண்றது கண்டனத்துக்குரியது. அவங்கள விடுவிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப அமைச்சர் ராஜ்மோகன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மாணவர்கள் அறவழியில போராடலாம். அதுல தவறே கிடையாது. ஆனா அவங்க சாலையில அமர்ந்து அனுமதி வாங்காம போராடிட்டாங்க. அப்படி போராடினதுனாலையும் நாங்க சில மணி நேரம் போராட விட்டு அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கலைஞ்சு போக சொன்னோம். போகலன்னு அப்புறப்படுத்தியிருக்காங்க. பட் போராட்டத்துக்கு நாங்க எதிரானவங்க கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நேத்து தத்துவ முத்து வேற சொல்லியிருக்காப்லையே ராஜ்மோகன். என்ன சொல்றாரு? அமெரிக்காவே நம்ம போட்ட பிச்சை என்ன தெரியுமா? சுந்தர் பிச்சை. ஐயோ என்னங்க அது? அதெல்லாம் தாண்டி சுந்தர் பிச்சை தமிழ் வழியில படிச்சவன சொல்றாரு. ஒரு மாண்புமிகு அமைச்சர் பதவியில் இருக்காரு. சுந்தர் பிச்சை IIT உள்ள இருக்கிற வனவாணி ஸ்கூல்ல படிச்சாப்ப CBSEல. அப்படியா? அது எங்க தமிழ் வழின்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுல இருந்து போனாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா அமைச்சர் ராஜ்மோகன் இந்த இஸ்ரோ தலைவர் நாராயணன், அதே மாதிரி முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி, விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை இவங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. மயில்சாமி அண்ணாதுரை அந்த பாடநூல் தயாரிப்புக்கு தலைவராலாம் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இப்போ அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, AI பற்றின ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறதுங்கிற மாதிரியான கல்வி முறையை உள்ளே கொண்டு வர போகிறோம். அப்புறம் புத்தகங்களில் நிறைய படங்கள் இருக்க மாதிரி மாணவர்கள் எளிதில் புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வர போகிறோம். புத்தகங்களோட சுமையை குறைக்க போகிறோம்லாம் சொல்லியிருக்காரு. நிலாவுக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட இங்க பள்ளிக்கு தூக்கி போற மாணவர்களோட விட வீட்டு கம்மியா தூக்கிட்டு போனாங்க. நம்ம மாணவர்கள் அதிகமா தூக்கிட்டு போறாங்க, குறைப்போம்லாம் சொல்றாரு அவரு. இந்த ரைமிங் மட்டும் குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி தோணுது. நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர் அந்த குடும்ப தகராறு, சகோதரரை தாக்கிட்டாருங்கிற வழக்கு சமரச தீர்வு மையத்துல பண்ணிக்கலான்னு கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க. அந்த சமரச தீர்வு மையத்துல ஆஜராயிருந்தாரு.
பட் 2வது முறையாக ஆஜராகியும் அதில் ஒரு சுமூக தீர்வு எட்டாதனால 28ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் இதுக்கு பட்ஜெட்டுக்கு. இதுக்கு நடுவில் சகோதரரை சமரசக்தி கூப்பிட்டு இருக்காரு. எப்படி அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார்? சரி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அந்த டாஸ்மாக் 10 ரூபா பாட்டிலுக்கு தடுக்க முடியல, என்னென்னமோ பண்ணிலாம் பார்க்குறாங்க. பட் அமைச்சர் வந்து நாங்கள் 10 ரூபா தடுத்து நீ போட்டோம்லாம் பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து உண்மை என்னன்னு அவருக்கே தெரியும், மனசாட்சி இருந்த அவருக்கே வந்து தெரியும். ஒரு பக்கம் அந்த டாஸ்மாக் அந்த பார்ல வந்து அந்த சிகரெட்டு பீடி இதெல்லாம் விற்க தடை வந்து விதிச்சிருக்காங்களாம். அதெல்லாம் வந்து அன்அஃபிஷியல் அவங்களே வச்சு வித்துட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே 10 ரூபா விற்கிறது அன்அஃபிஷியல் தான். இப்போ என்ன நிலைப்பாடு இருக்காங்க அப்படின்னா, இந்த இதுவே மது விற்பனையை தனியார் கொடுத்துடலாங்கிற நிலைப்பாடு எடுக்க போறாங்களாம் சீக்கிரம். ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் பத்தையார் படையிடக்கூடாதுல்ல, அதனால வந்து அப்படி ஒரு முடிவுக்கு வராங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அது பல மாநிலங்கள்லயும் வந்து பிரைவேட் தான் விற்கிறாங்க, நேரடியாக அரசாங்கம் விற்கிறது இங்க விமர்சனத்துக்குள்ளாகுது. இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம்னா அதை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க போல. அண்ணன் கேக்குறாரு, யாரெல்லாம் ஜூலை 23 லீவு கேட்டீங்க? டிவிகே மினிஸ்டர்ஸை பார்த்து கேட்குறாராம் சிஎம். நானும் எல்லாரும் முன்னாடி வராங்களாம். காடு உனக்கு பிரச்சனை கொடுத்த என்கிட்டயே வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்றவன இப்போதான்டா பார்க்குறேன். ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. மீன்வைல் காட் எதுக்குடா ஓடுறீங்க, எங்கடா ஓடுறீங்க அப்படின்றாரு. ஷார்ட் பிலிம் மாதிரி கஷ்டம் வரும்னு நினைச்சா வெப் சீரிஸ் மாதிரி நீளமா போகுது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது மோடிக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் வந்து கொடுத்துடலாம். அடிக்கிறது கேட்டா வந்து பி டீம், சி டீம், டி டீம்ங்க வேண்டியது, ஆன்டி இந்தியன்னு சொல்ல வேண்டியது. அவங்க டிக்ஷனரியில் திறந்து பார்த்தா என்னென்ன இருக்கோ அந்த பெட்டியில் எல்லாமே சொல்லுவாங்க. கேட்டா எங்களுக்கு இதுதான் வேலைம்பாங்க. அமைச்சர் பதவி வந்து ராஜினாமா பண்றது அப்படிங்கிறது இவங்க வரலாற்றுல இல்லை இப்போ வரையும். மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு இதுக்கு பண்ணிட்டா அடுத்தடுத்து பண்ண போராட்ட கூடிடுவாங்களோன்னு நினச்சிதான் இப்படி பண்றாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. பட் இதே தான் வேலையா இருக்காங்க எந்த போராட்டம் வந்தாலும். அதுதான் எங்களுக்கு இதுதான் வேலைங்கிறத அவார்டா வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.